ஸ்கூல் விட்டு 1 மணி நேரம் ஆகியும் குழந்தைய காணுங்க. தனியா எங்கேயும் போக மாட்டாளே, வேற எங்க போயிருப்பா? எஸ், ராஜவேலு ஹியர். மிஸ்டர் ராஜவேல், உங்க மக கீதா பத்திரமா என்கிட்ட இருக்க. உங்க ஒரே குழந்தை உங்களுக்கு உயிரோட வேணும்னா 10 லட்சம் ரூபாயோட நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. அப்படி வரலன்னா உங்க குழந்தை உங்களுக்கு இல்ல. என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் எங்க வரணும்? பணத்தோட பரங்கிமல் அடிவாரத்துக்கு வாங்க. போலீஸுக்கு தெரியப்படுத்தக் கூடாது. சரி. Ganesh speaking. வாட்? எனக்கு பணம் முக்கியம் இல்ல. எவ்வளவு வேணுமாலும் பணம் தரேன். எப்படியாவது என் குழந்தைய உயிரோடு மீட்டு கொடுங்க. பணம் கொடுத்து குழந்தைய மீட்டு வருதுன்னா எனக்கே சப்போர்ட் பண்றீங்க? உங்க குழந்தைய உயிரோட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். அம்மா என்ன எடுத்து வர சொன்னா? பரங்கி மேல அடிவாரம். ஓகே ஓகே, நான் இப்போ ஓபன் பண்றேன். ரைட். அவன் அந்த டூப்ளிகேட் நோட்ஸ் இருக்குது. கணேஷ் வராடா. சொல்லாத ஆடு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மிஸ்டர் கணேஷ், உங்களை நாங்க எதிர்பார்க்கல. எதிர்பாராம வர்றதா என்னுடைய பழக்கம். உங்களுக்கு தேவையான பணம் கொண்டு வந்திருக்கேன். குழந்தைய அனுப்புங்க. முதல்ல பணத்தை காட்டு, குழந்தைய அனுப்புறோம். ரைட். வீரத்தையோ புத்திசாலித்தனத்தையோ காட்ட இப்ப நேரம் இல்ல. ஏன்னா ஒரு குழந்தையோட உயிரை பலி கொடுக்க நான் விரும்பல. குழந்தைய அனுப்புங்க. குழந்தைய அனுப்புறோம், பெட்டியை போடு. போ போ, அங்க போ. இதோட பல முறை நம்ம வழியில குறுக்கிட்டு நம்ம பிழைப்பே கெடுத்துட்டான். அந்த லாயர் கணேஷ் பலசாலி மட்டுமல்ல, புத்திசாலி கூட. அவனை சாதாரணமா ஒண்ணு செய்ய முடியாது. ஏன் முடியாது? அந்த புத்திசாலி கத்தி கதறி விழுந்து சாகிறதுக்கு நான் ஒரு பிளான் போட்டிருக்கிறேன். அதோட அந்த லாயரும் தொலைவா, கொலை குற்றம் நம்ம மேல விழுகாது. நாளைக்கு அந்த லாயர் ஜூலி சீசன் டிராமாவில சீசராக ஆக்ட் பண்ண போறான்.
சீசரை கத்தியால குத்துற மாதிரி ஒரு சீன் வரும். நாடகத்துல யூஸ் பண்ற பொய் கத்திக்கு பதிலாக நிஜ கத்தியை மாத்தி வச்சுட்டா எல்லோரும் வந்தாயிற்றா? சார், இன்று நாம் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள போகும் கோரிக்கைகள் என்ன? சொல்லுங்கள். சீசர் தீர்த்து வைப்பார். சீசரை வணங்குகிறேன். சீசர், பீபிளஸ் கிம்பர் சுதந்திரமாக வாழ உரிமை உள்ளது. அவனுடைய விடுதலையை பற்றி நாம் இன்று ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும். நீயா எப்படி பேசுகிறாய்? ஆச்சரியமாக இருக்கிறது. மன்னிக்க வேண்டும் சீசர். தங்கள் பாதங்களில் அடிபணிந்து கேட்கிறேன். பீபிளஸ் கிம்பரை விடுதலை செய்ய உத்தரவிடுங்கள். காசியஸ், நான் நீயாக இருந்தால் என் முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருப்பேன். என்ன செய்வது? நீ காசியஸ், நான் சீசர். எண்ணிக்கை இல்லாத நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் கண் சிமிட்டுகின்றன. ஆனால் அவற்றின் நடுவே நிலை பெற்று ஒளி வீசி திசை காட்டும் துருவ நட்சத்திரம் போன்றவன் சீசா. எலும்பாலும் சதையாலும் உருவான மனிதர்கள் லட்சக்கணக்கில் இருக்கலாம். ஆனால் அவர்களிலே உறுதி படைத்த நிலையான குணமுள்ள பிரகாசமான கூறிய புத்தியுடைய எல்லோருமே தலைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதன் ஒருவன் தான் இருக்க முடியும். அந்த மனிதன் தான் சீசா. திட்டவட்டமாக சொல்லுகிறேன். பீபிளஸ் கிம்பர் நாடு கடத்தப்பட்டதுதான். இனிமேல் யாரும் எதுவும் இதை பற்றி கேட்க வேண்டாம். சீசர் அதற்கு பதில் சொல்ல மாட்டான். இதற்கு பதில் சொல்ல நாடகத்துல சீசர் செத்துட்டான்னு ஜனங்க நினைக்கிறாங்க. அதோட நம்ம எதிரி கணேஷ் சித்திரக்கான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் என்ன கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. சரிவா போயிடலாமா? நான் செத்து போனதா நீங்க நம்பணுங்கிறதுக்காக அந்த யூடியூப் ப்ரூட்டஸ் டேலாக் கூட நான் சொல்லல. அவ்வளவு சுலபமா என்ன சாவடிக்க முடியாது. இந்த கத்திய கொண்டு போய் உங்க தலைவன் கிட்ட கொடுத்து
சந்திக்க வேண்டிய நேரத்துல சந்திப்பேன்னு சொல்லுங்க. ரைட்?